ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 360வது நாமா திருப்பெயர் தளாத்யக்ஷாய நமஹா. தளங்களின் முதல்வனுக்கு நமஸ்காரம். தளம் என்ற படைப்பிரிவுகளுடைய சேனைக்கு அத்தியக்ஷ முதல்வன். 27 தேர்கள், 27 யானைகள், 61 குதிரைகள், 130 காலாட்கள் கொண்டது ஒரு பத்தி, 27 பத்தி ஒரு சேனாமுகம், 9 சேனாமுகம் ஒரு குல்மம், 3 குல்மம் ஒரு தளம். இப்படிப்பட்ட பல தளங்களை கொண்ட சைன்யத்திற்கு தலைவன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அக்ஷௌஹினின்னு கணக்கெல்லாம் இருக்கு. நாராயணியத்திலையும் பட்டத்தில் இதை பற்றி சொல்கிறார். தேவி மகாத்மியத்திலையும் இதனுடைய கணக்கெல்லாம் மகிஷாசுர சைன்யம் வதத்தும் போது என்னென்ன விதமான சேனைகள் என்னென்ன விதமான கணக்கெல்லாம் இருந்ததுங்கிறத புராணங்கள் ரொம்ப அழகாக அங்கே சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தளங்களுக்கு பற்றியாக இருக்கிறவர். இதனால தான் பெருவேம்புடையார் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி, அவருக்கு அந்த ஊருக்கே தளபதி சமுத்திரம்னு பேர். இது ஏற்கனவே அடியே நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஒரு நாமா பார்த்துருக்கோம். தளபதி சமுத்திரம் அப்படின்னா தளத்துக்கு பற்றியாக இருக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் தளவாய் மாடன் இப்படிலாம் சொல்கிற வழக்கம் அங்கே. ஸ்ரீ தர்மசாஸ்திராவிற்கு 4 வகை படைகள் உண்டுன்னு காஞ்சி புராணம் சொல்கிறது. பல்கரி வீரர் தேர் பரிகள் தம்முடன் நல்கிய தலைமை பெற்று அணைய சாத்தனும் ஒல்கிடை மலைமகள் உவகை மீக்கொள மல்குசீர் விலத்தையல் மகிழ்ந்து வைகினாள். கணக்கற்ற யானப்பட, வீரர்களடங்கிய காலாட்பட, தேர்ப்பட குதிரைப்படைகளுக்கு சாஸ்தா தலைமை பெற்று பார்வதி மகிழ, அதாவது காமாட்சி மகிழ, அங்குள்ள காமகோஷ்டத்தில் பிலத்தில் குகையில் அம்பாள் மகிழ்ச்சியுடன் வரலானாலாம், வசித்து வரலானாலாம். ஏன்னா இவர் இந்த சேனைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் அப்படின்ட்டு அம்பாள் ஆனந்தமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிற காரணத்தினால சேனையில் முதல்வர் போற்றன்னு சொல்லி மணிதாசனும் வரவு பாட்டில் ஆரம்பத்திலே சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வீரனும் வீரமணி கண்டர்னும் ராமனுக்கு வீரன் அப்படிங்கிற பேர். அதே மாதிரி அமைப்பு தான் சாஸ்தாவுக்கும். அதே மாதிரி கோதண்டம், அம்பு, இந்த பக்கம் கத்தி, இப்படிலாம் பார்க்குறது குளத்தூப்பழில் போய் தரிசனம் பண்ணோம்னா பகவான் கீழே ரொம்ப சுயம்புவாக சின்ன மூர்த்தியாக இருப்பார். பின்னாடி பக்கம் ஒரு மூர்த்தி இருப்பார். அந்த மூர்த்தியை பார்த்தா இது ராமனோன்னு சந்தேகம் வரும். சபரிமலையில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை பார்த்தா ராமனோன்னு சந்தேகம் வரும். அச்சங்கோவிலில் இருக்கிற உற்சவ மூர்த்தியை பார்த்தா ராமனோன்னு வரும். அதனால் ராமனுக்கும் இவருக்கும் வித்தியாசமே இல்லை. வீரன்கிறது இவா 2 பேருக்குமே இருக்கக்கூடிய விசேஷமான பெயருங்கிற காரணத்தினால தளங்களினுடைய முதல்வனாக இருந்து பக்தர்களை ரட்சிக்கக்கூடியவர்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.